everyone, welcome to Mina for Math. Wish make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE book class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 6 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, factor theorem பத்தி தெரிஞ்சுக்க மேல காட்டன் descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. And now let's start. Example 6. Examine whether x plus 2 is a factor of x cubed plus 3x square plus 5x plus 6 and of 2x plus 4. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x plus 2ங்கிறது இந்த பாலினாமியலுக்கும் ஃபேக்டரானு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரெண்டு பாலினாமியலுக்கும் நம்ம ஒரு நேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாலினாமியல் சே p of x ன்னு எடுத்துக்கலாம். p of x is equals to x cubed plus 3x square plus 5x plus 6 and இன்னொரு polynomial I'll just take it as q of x. So q of x is equals to 2x plus 4 அப்படின்னு இருக்கு. So இது ரெண்டு வந்து polynomial கொடுத்திருக்க polynomial. இது ரெண்டுத்துக்குமே x plus 2 is a factor ஆன்னு கேட்டிருக்காங்க. x plus 2 is a factor அப்படின்னா இதோட 0வை நம்ம கண்டுபிடிக்கணும். So 0 எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த polynomial equal to 0 பண்ணணும். x is equals to -2. இதுதான் 0 of the polynomial. 0 of the polynomial பத்தி தெரிஞ்சுக்க மேல லிங்க் கொடுத்திருக்கேன், காட்டல, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் 0 of the polynomial பேசிக்கான திங் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸசைஸ்ல அதை பத்தி எல்லாமே டீடைல்டா சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து x க்கு பதிலா -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ p of -2 னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்போ x க்கு பதிலா -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி எனக்கு ஆன்சர் வந்து 0 னு கிடைச்சது அப்படின்னா then -2 is a factor. So x plus 2 is a factor அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ண முடியும். அப்படி 0 இல்லாம வேற ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா that was not a factor னு நான் சொல்ல போறேன். அவ்வளவுதான். சோ இப்போ -2 the whole cube plus 3 into -2 the whole square plus 5 into -2 plus 6. So clearly -2 cube வந்து 2 to the 4, 4 to the 8. So minus cube பண்ணும்போது minus again கிடைக்கும். So -8 plus 3 into 2 to the 4 square so positive மாறிடும். 3 into 4 minus 5 times of 2 will be 10 plus 6. So -8 plus 12 minus 10 plus 6. எல்லாத்தையும் ஓவராலா பண்ணலாம். -8 -10 வந்து ஆட் பண்ணுவோம், minus into minus plus னு. So -18 plus 12 plus 6 வந்து 18. -18 plus 18 will be 0. So 0 னு கிடைச்சிருச்சு. அப்ப x plus 2 is a factor of the polynomial p of x அப்படின்னு நான் சொல்லலாம். அதுவே q of x இருக்கு. So q of x எடுத்துக்கலாம். q of x நம்ம டைரக்டாவே சொல்லலாம். பாருங்க 2x plus 4 ன்னு இருக்கு. இதுல 2 காமனா எடுத்தேன்னா எனக்கு x plus 2 ன்னு கிடைக்கும். லிட்டரலி x plus 2 தான் நம்ம ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க. So 2 into x plus 2 ன்னு கிடைக்குது. அப்ப x plus 2 is the factor of the q of x அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா definitely you can take this way to x is equals to -2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So q of -2 will be 2 into -2 plus 4. So 2 into -2 will be -4 plus 4 which is equals to 0. So அப்படி பாத்தீங்கன்னா 0 ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப டெஃபினட்டா x plus 2 is a factor of the polynomial q of x அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். நீங்க இது -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் இல்ல, நீங்க டைரக்டாவே இந்த இடத்துல 2 காமனா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு x plus 2ங்கிறது ஒரு மல்டிபிளா கிடைக்குது. அப்ப கண்டிப்பா அது ஒரு ஃபேக்டரா தான் இருக்கும். ஓகே, so hope you understand this and clearly. If you still have any doubts comment here, we will clarify. இதே factor theorem and splitting the midterm பத்தி தெரிஞ்சுக்க உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அந்த எக்ஸாம்பிள் 7 பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And max கஸ்டமர்ஸ் வீடியோ ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம அந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.